வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான இன்டர்னல் செக்யூரிட்டி அப்டேட் பார்க்க போறோம். 20ஆம் தேதி டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் அங்கிருந்து கிளம்பி நம்மளுடைய திருப்பூருக்கு வந்து ஒரு 6 இல்லீகல் பங்களாதேஷிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது அரெஸ்ட் பண்ணது எதுக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படின்னா கிரைம் நம்பர் 1/2026 சுப்ரீம் கோர்ட் மெட்ரோவுடைய போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுச்சு. அண்டர் செக்ஷன் பிஎன்எஸ் ஆக்ட் 152, 196, 197, செக்ஷன் 3 ஆஃப் டெல்லி ப்ரிவென்ஷன் ஆஃப் டீபேஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஐஆர் படி எடுத்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு A4 சைஸ் போஸ்டர் அப்படின்றது இந்த டெல்லி மெட்ரோ வாசல்ல ஒட்டப்பட்டிருக்கு. இந்த கேட் நம்பர் 3 ஜன்பத் மெட்ரோ ஸ்டேஷன். ஜன்பத் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிஸியாக அநேகமாக டெல்லியோட போன எல்லாருக்குமே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது தெரியும். அந்த இடத்துல வாசலில் கேட் நம்பர் 3 வாசல் இது ஒட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்டாப் ஜீனோசைடு, இனப்படுகொலையே பண்ணுங்க, ஃப்ரீ காஷ்மீர், காஷ்மீரோடைய விடுதலை அப்படின்னு போட்டு ஆசிஃப் முனீர், முகமது அலி ஜின்னா இவங்களுடைய புகைப்படங்களும் அங்கே இருந்திருக்குது. இந்த போஸ்டர் அப்படின்றது உருதுல எழுதப்பட்டிருக்கு. கூடவே ஹம் பாகிஸ்தானே, பாகிஸ்தான் அமாரே, நாங்கள் பாகிஸ்தானியர்கள், பாகிஸ்தான் எங்களுடையது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் அதில் எழுதியிருக்குது. அதன் பிறகு ஒரு முகம் தெரியாத ஒரு பெண்மணியோடைய புகைப்படமும் அங்கே இருக்குது. இதே மாதிரியான இன்னொரு போஸ்டர் அப்படின்றது ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன், மறந்துடக்கூடாது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கிங்லேருந்து வெளியில் வந்து தான் அந்த ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். அதே இடத்துல இந்த போஸ்டர் இருந்திருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் சேவியர் ஆஃப் காஷ்மீர், காஷ்மீரோடைய ரட்சகர்கள் அப்படின்ற மாதிரி எழுதி இதில் காஷ்மீரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளான புரான் வானி, உமர், ஆசிஃப் முனீர் போன்ற ஆட்களுடைய புகைப்படங்களும் அங்கே இருந்திருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதே போஸ்டருடைய காப்பீஸ் அப்படின்றது ஜம்மா மஸ்ஜித், ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பகுதிகளில் பல இடங்கள்ல இருந்திருக்கு. இது என்னைக்கு நடக்குது? பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸோடைய காவல்துறையினர், ஏன்னா ரொம்ப சீரியஸான விஷயம், இப்போதான் சமீபத்தில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அங்கே நடந்திருக்குது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸை கருதி டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் ஒரு எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்த பிறகு ஷஹீதுல் இஸ்லாம் அப்படின்ற ஒரு பங்களாதேஷிய வெஸ்ட் பெங்கால்லேருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்கால்லேருந்து அரெஸ்ட் பண்ணும் பொழுது இவன் வந்து இந்த போஸ்டர்ஸை உமர் அப்படின்ற ஒரு ஹேண்டலர் அவனுடைய கட்டளைக்கிணங்க இவன் வந்து போட்டிருக்கான் அப்படின்றது. இப்போ உமர் யாரு அப்படின்றது ஒரு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ ஹேண்டலர். ஸோ பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஹேண்டலர் அங்கேருந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த சைதுல் இஸ்லாம் அப்படின்றவனுக்கு இந்த டாஸ்கை கொடுத்து அவன் வந்து இந்த போஸ்டரை டெல்லி மெட்ரோவில் இருக்கக்கூடிய, அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள்ல ஒட்டியிருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. பிறகு அவனை கைது செய்து விசாரிக்கும் பொழுது அவன் ஒரு 6 பேரை கை காட்டுறான். அந்த ஃபோன் தொடர்பில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசக்கூடிய 6 பேரை தொடர்பு கொள்கிறான். 6 பேரை சொல்கிறான். அந்த 6 பேருமே திருப்பூரில் இருக்கிறாங்கன்ற செய்தி வந்து இங்கே இருக்க டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் போலீஸுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலிமா தெரியல வருது. இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஜ்னாவூர் ரஹ்மான், சன் ஆஃப் அப்சர் அலி, ஷாஜாப்பூர் வில்லேஜ் அப்படின்ற கிராமம் பங்களாதேஷ்லேருந்து, ஒரு குழந்தை மற்றும் மனைவி. இவன் பார்த்தீங்கன்னா 3 மாதம் முன்னாடி திருப்பூருக்கு வந்திருக்கிறான். 2 மொபைல் நம்பர் இவங்ககிட்ட இருக்குது, 2 மொபைலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஷஃபத், இவன் வந்து போரிசால் மாவட்டம், அவன் ஒய்ஃப் பர்வீன் அப்படின்ற பேர். இவனும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கைது செய்யப்பட்டிருக்கான். பிறகு குமார் என்கிற உமர், இவனும் பார்த்தீங்க அப்படின்னா போகுரா டிஸ்ட்ரிக்ட்டு, இவனும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். இவன் அன்மேரிட். அப்புறம் வந்து முகமது லித்தான், இவன் பார்த்தீங்கன்னா போகுரா மாவட்டம் பங்களாதேஷ், அவனும் திருப்பூரில் கைது செய்யப்பட்டிருக்கான். இவன் வந்து சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தை சேர்ந்த அதாவது இந்திய பெண்மணியை மணந்து ஒரு பெண் குழந்தையும் இவனுக்கு இருக்குது. இவனும் சேர்ந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் முகமது ஜெயித் அப்படின்றவன், இவனும் போகுரா மாவட்டம் பங்களாதேஷை சேர்ந்தவன். இவன் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் முன்னாடி பாஸ்போர்ட் வீசா எடுத்துட்டு உள்ளே வந்திருக்கிறான். இவனும் வந்து கைது செய்யப்படுறான். இவனுக்கு ஒரு மனைவி மற்றும் 3 குழந்தைகள் பங்களாதேஷில் இருக்காங்க. அதன் பிறகு முகமது உஜ்ஜல், இவன் பார்த்தீங்க அப்படின்னா அதே போகுரா மாவட்டம் பங்களாதேஷை சேர்ந்தவன். இவன் ஜெசோரா ரிவர் பார்டர்னு சொல்லி இந்திய பங்களாதேஷ் எல்லையில் அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இந்த ஆப்ரேஷனை டெல்லி ஸ்பெஷல் போலீஸார் ரொம்பவும் டாப் சீக்ரெட்டாக வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட 6 பேரில்
பல்லடம், திருப்பூர் மற்றும் அந்த பகுதிகளில் தான் கைது செய்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸில் இந்தியாவோடைய ஃபேக் ஆதாரம் வச்சுட்டு இவங்க வந்து இயங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சியை விட்டு அகற்றப்பட்ட பிறகு இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ் வந்து செஞ்ச முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பான ஜமாத்துல் இஸ்லாமி மேலே தடையை நீக்கி இன்னைக்கு அவங்க 70க்கும் எம்பி அதிகமான எம்பிகளை பெற்று ஒரு பெரிய அரசியல் சக்தியாகவும் மாறியிருக்காங்க. இதற்கு துணை அமைப்பா, அதாவது இவங்களுக்கு இவங்களுடைய சப்போர்ட்ல செயல்பட்டு இருந்தக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளா அல்கொய்தாவோட ஆஃப் ஷூட்டான ஏபிடி அன்சருல்லா பங்களாதேஷ் டீம் போன்ற பல பயங்கரவாதிகள், இந்தியாவில் தேடப்படக்கூடிய பயங்கரவாதிகளை மிசோரம் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாதேஷ் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. எல்லாருமே கன்விக்டட் கிரிமினல்ஸ், பயங்கரவாதிகள். அந்த போராட்டம், சோகால் மாணவர் போராட்டம் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஜெயிலில் வந்து சிறை உடைக்கப்பட்டு இவங்க எல்லாருமே தப்பிச்சு போறாங்க. இது கம்ப்ளீட்டா அவங்க உள்ள ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணி பண்ணுது. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது. நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை மீண்டும் அதை ஆக்டிவேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரேடிகலைஸ் அமைப்புகளை வச்சு இந்தியாவை கிழக்கு பக்கத்துலேருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை உள்ளே கொண்டு வரணும்னு இவங்க இது பண்ணியிருக்காங்கன்றது தான். ஸோ அந்த இடத்தோடைய ஆஃப் ஷூட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். டெல்லியில் போஸ்டர் ஓட்டப்பட்டு அந்த டெல்லியில் போஸ்டர் ஓட்டினவன் வந்து ஒரு பங்களாதேஷி, அவனுடைய தொடர்பில் இருந்தவங்க இந்த 6 பேர். இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, பயங்கரவாதிக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களையும் பதிவுகளையும் போட்டு வந்திருக்கிறாங்க. இதில் ஒருத்தன் சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய பெண்ணையே திருமணம் செஞ்சு குழந்தையோட இருந்திருக்கிறா. எல்லாருக்கிட்டையுமே ஃபேக் ஆதார் தான் இருந்திருக்கு. இவங்க வந்து இப்போ கைது செய்து டிரான்சிட் வாரண்ட் போட்டு டெல்லிக்கு இவங்கள ட்ரெயின் மூலிமா கூட்டு போயிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்து வந்திருக்குது. இப்போ இந்த இந்தியா ஸ்டாப் ஜீனசைடு போன்ற இந்த மாதிரியான வாசகங்கள் கொண்டதை இவங்க வந்து இங்கே பப்ளிக்காக ஒட்டியிருக்கிறாங்க, எங்கே டெல்லியில் ஒட்டியிருக்கிறாங்க. இப்போ அன்கன்ஃபர்ம்டா, இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே கன்ஃபர்ம்டான நியூஸு இந்த எஃப்ஐஆர்லேயுமே இருக்குது. பட் ஊடகங்கள் மூலியமாக வரக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது இவங்க ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத செயலுக்கு ஈடுபட்டு இருந்ததாகவும் அதை பிளான் பண்ணிட்டு இருந்ததாகவும், அதே மாதிரி இந்த 6 பேருடைய மொபைலில் சில முக்கியமான இடங்கள், அது எந்த இடங்கள்னு தெரியல, பட் சில முக்கியமான இடங்களுடைய ரெக்கனைசன்ஸ் போய் வேவு பார்த்த வீடியோஸ் இருந்திருக்கு அப்படின்ற செய்திகளும் வருது. இவங்க 6 பேரும் கடுமையான ஒரு ரேடிகலைஸ்டான மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்குது. இதன் பிறகு இன்னும் 2 பேரை வெஸ்ட் பெங்காலில் போய் கைது செய்கிறாங்க. ஸோ 8 கைதுகள் 20ஆம் தேதி மட்டுமே. இதோட லீடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர் எந்த இடத்துல சமீபத்தில் ரெட் ஃபோர்ட்டில் அந்த குண்டு வெடிப்பு நடந்துச்சோ அதுக்கு மிக அருகில் தான், இந்த பகுதிகளில் தான் இவங்க ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ கிளியர் கட்டாக ஒரு கம்யூனல் பேஸ்டு ஒரு வயலன்ஸை உண்டாக்கணும், அதே மாதிரி இந்தியர்களை மீண்டும் இந்த பயங்கரவாத அச்சுறுத்தலுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்றது இவங்க திட்டமாக இருந்திருக்கு. இதோடைய ஹேண்ட்லர் கைது செய்யப்பட்டானா இல்லை அவன் பாகிஸ்தானில் இருக்கிறானா அப்படின்றது தெரியல. பட் பாகிஸ்தானில் இருந்து அவன் பங்களாதேஷில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஐஎஸ்ஐயோடைய டாக்கா செல், அதாவது பங்களாதேஷுக்கு நேரடியாக ஐஎஸ்ஐயோடைய 4 அதிகாரிகள் பங்களாதேஷோட இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் உட்காந்து இயங்கிட்டு இருக்காங்கன்ற செய்தியை நம்ம போன வருடமே சொல்லியிருந்தோம். இப்போ அதையும் நீங்கள் இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால் வழியாக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய திருப்பூருக்கு வந்து அங்கே கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் லேபர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு, தொழிலாளிகளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் படி திஸ் ஆக்ட் ப்ரொமோட்ஸ் டிஸ்ஹார்மனி ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆஃப் எனிமிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மதத்தை பேஸ் பண்ணி ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சு இங்கே ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில், அதாவது ஒரு மெட்ரோவில் சமீபத்தில் இப்போ தான் அங்கே சம்பவம் நடந்திருக்குது, ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குது. இவனுங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல கண்காணிப்பு, காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப்ல கண்காணிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி. பட் அதையும் மீறி இவனுங்க போய் போஸ்டர், அதுவும் டெல்லியோட ஜன்பத்லேயும் ரெட் ஃபோர்ட் மெட்ரோலையும் போய் வாசல்ல போஸ்டர் ஒட்டிட்டு வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இவங்க ரேடிகலைஸ்டா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க கிட்ட 8 மொபைல் ஃபோன், கிட்டத்தட்ட 16 சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. பட் அடிப்படையா சில முக்கியமான கேள்விகளை நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்கு.
இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய டீயோடைய நிறுவனர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்கள் ஏற்கனவே திருப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா, அதாவது இந்த பின்னாடை உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக பண்ணி தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி இது நடந்திருக்கு. நாங்கள் இதை வந்து இன்னும் கடுமையாக எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரியான ஒரு தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த கூட்டமைப்பே முன்னுக்கு வந்து சொல்கிறது நம்ம நிச்சயமாக கண்டிப்பாக பாராட்டணும். பட் அடிப்படையாக சில முக்கியமான கேள்விகள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது இந்த நம்மளுடைய ஈஸ்டர்ன் பார்டர் சுற்றி ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் ஜமாத்தி இஸ்லாமி ஜெயிச்சிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம தான் ஃபஸ்ட்டாக அங்கே இதில் சொன்னோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எல்லாரும் ஓவராலாக இந்தியன் மீடியா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 சீட்டில் 210 சீட்டுக்கு மேலே பிஎன்பி வந்துருச்சு, வெறும் ஒரு 70 சீட்டு தான் அப்படின்ட்டு. 70 சீட்டு கிடையாது, ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக இருந்தவங்க இன்னைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி இருக்கிறாங்க. அந்த 70 சீட்டுமே இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பகுதிகளில் தான் வந்திருக்கு. அப்படின்ற போது ஒரு ஹைலி ரேடிக்கலைஸ்ட் நெய்பர் மீண்டும் நம்மளுடைய கிழக்கு பக்கத்தில் உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றதான் இதில் உள்ள இருக்கக்கூடிய செய்தி. ரெண்டாவது, நம்மளுடைய பார்டர் ஃபென்சிங், பங்களாதேஷ் பார்டர் ஃபென்சிங்கில் இந்தியாவுடைய உலகத்தோடைய மிகப்பெரிய எல்லை அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் எல்லை தான். 4096.7 கிலோமீட்டர். இதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600-800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஃபென்ஸ் போட முடியாது. அங்கே நம்ம வேறு மாதிரியான பார்டர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பண்ணி ஆகணும். பட் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் பிஎஸ்எஃப்க்கு உண்டான அந்த அதிகாரத்தை பார்டர் லைன், அதாவது இந்த எல்லையில கோட்டில் ஆரம்பித்து இத்தனை பகுதி வரைக்கும் பிஎஸ்எஃபோட கண்ட்ரோலில் வரும். ஏன்னா அப்போ தான் பிஎஸ்எஃபால் இயங்க முடியும். அதை கேட்கறது வெஸ்ட் பெங்காலோடைய அரசு வந்து தங்களுடைய மாநில உரிமைகள் தலையிறதா போகிறது. இப்போ சுப்ரீம் கோர்ட் கேஸ் இதுன்னு போயிட்டு இருக்கு. பட் தேச பாதுகாப்போடைய மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது இவங்க ஈஸியாக உள்ளே வந்துட்டு வர்றது தான். ஸோ இந்த பிரச்சனையை ஒரு அவசர சட்டத்தையோ இல்லை எல்லா சம்மந்தப்பட்ட எல்லாரும் சேர்ந்து கூடி பேசி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதில் கண்டிப்பாக ஒரு தீர்வை காண வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவுக்கு இருக்குது. இதனால் வரைக்கும் ஏன் பண்ணல? ரெண்டாவது, இப்போ ஆதார் அப்படின்றது ஒரு அடையாளத்துக்கான டாக்குமெண்ட், ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆதாரை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து எல்லாருமே ரூம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல போனீங்கன்னாலும் ஆதார் இருக்குது. இப்போ ஃபேக் ஆதாரை ரெடி பண்ணி இவங்க உள்ளே வராங்க. வெறும் 5000 ரூபா செலவு பண்ணால் வந்து இந்தியாவுடைய ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை உருவாக்க முடியுது அப்படின்னா, அப்போ ஆதாரை மாற்ற வேண்டியதை நோக்கி நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இப்போ QR பேஸ்டாக கொண்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க. பட் இங்கேயுமே பிரச்சனை என்னன்னா, ஆதாரோட டேட்டா அப்படின்றது உடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கிட்ட இருக்கு. இப்போ பேங்கோ இல்லை மொபைல் ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரம் இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி அவங்களால வெரிஃபை பண்ண முடியும், காவல்துறையால் பண்ண முடியும். பட் இப்போ இந்த நிறுவனங்கள், இந்த டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் நிறுவனங்கள், இவங்க எப்படி அந்த ஆதாரை செக் பண்ண முடியும்? அவங்க வந்து கண் பார்வையால் பார்த்து தான் இதில் இருக்கக்கூடியவங்க ஆதார் இருக்குங்கப்பா, இப்போ வீடு கொடுக்கலாமா வேணாமா, சார் ஆதார் இருக்குது, வெளியூர்லேருந்து ஆள் வராங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனரோ இல்லை அந்த தொழில்நுட்ப நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்களோ இது எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி எழுது. அப்போ நமக்கு ஒரு சிஎஸ்சி மாதிரியான ஒரு சென்டர் தேவை. இவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரை அங்கே அனுப்பிச்சு ரியல் டைமில் இதை வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது, தேவை அப்படின்றது இருக்குது. டிஜிட்டல் வேர்ல்டில் உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ இந்த இடத்துல நம்ம சுதாரிக்க வேண்டிய வாய்ப்பு வந்துருச்சு. மூணாவது, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம பல ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நூற்றுக்கணக்கான கைதுகள் நடந்திருக்கு. போன வருடம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, தினமலர் அந்த செய்தியெலாம் எடுத்தீங்கன்னா 100க்கும் அதிகமான பங்களாதேஷிகளை தமிழக காவல்துறையை கைது செய்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லேபர் இன்டென்சிவான ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகமாக இண்டஸ்ட்ரியலைஸ்டான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அப்போ வெளியில் இருந்து ஒர்க்கர்ஸ் வந்தால் தான் இங்கே இயங்க முடியும். பட் இந்த மாதிரியான ரேடிக்கல் எலிமெண்ட்ஸு இல்லீகலாக நாட்டுக்குள்ளே வரவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற போது இந்த ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை ஃபேக்காக தயாரித்து இல்லை இவங்களுக்கு வந்து சிம் கார்டு வாங்கி கொடுக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஃபோர்ஜரி கேஸில் இவங்களை ஃபைல் பண்ணி இவங்களை உள்ள தள்ளுறதெல்லாம் வேலைக்காகாது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தான் இவங்க கைது செய்யப்படணும். அடுத்த முறை ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான வேலையை பண்ணுறான்னா அவனுக்கு வந்து தீவிரவாதிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற போது அந்த இடத்துல கடுமையான சட்டங்கள் கண்டிப்பாக வேணும். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நான்காவது, இப்போது நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த வடக்கன் தெற்கன்ற இந்த நரேட்டிவை ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து வரக்கூடிய எல்லாருமே வடக்கர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வடக்குன்றது யூபி எடுத்துக்கலாம், பீகார் எடுத்துக்கலாம், ஹரியானா எடுத்துக்கலாம், பஞ்சாப் எடுத்துக்கலாம். இது மாதிரியான மாவட்டங்கள் தான் வடக்கு இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு மேஜராக வர்றது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருந்து தான்
அஸ்ஸாம்ல இருந்து தான். இந்த மக்கள் எல்லாருமே வரக்கூடியவங்க பெங்காலி மொழி பேசுவாங்க. இப்போ இதில் பெங்காலி மொழி பேசக்கூடிய இந்தியர்கள் யாரு, இல்லை பெங்காலி மொழி பேசக்கூடிய பங்களாதேஷிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா இங்கே இருக்கவங்களால? சத்தியமாக முடியாது. இது ப்ராக்டிக்கலான ஃபேக்ட் அது. அப்போ தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி ஆகணும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் கட்டமாக நம்ம எல்லையில் பார்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை அங்கேருந்து தப்பிச்சு இவங்க உள்ளே வராங்கன்னா இவங்க எல்லாருமே ட்ரெயின் மூலியமாக தான் வராங்க. அப்போது நம்மளோட ரயில் நிலையங்களில் ஏதாவது ஒரு செக்கிங் மெக்கானிசம், அட்லீஸ்ட் ரேண்டம் செக்கிங் மெக்கானிசம் அது கண்டிப்பாக இருக்கணும். மூன்றாவது, இவங்க போய் ஒரு நிறுவனத்தில் சேர்றாங்கன்னா அந்த நிறுவனம் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்றது இருக்கணும். நான்காவது, காவல்துறைக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ இவங்க வரக்கூடியவங்க ஆதார் ஒருவேளை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்க முடியாதுன்னா காவல்துறை கிட்ட அந்த ஆக்சஸை கொடுத்து அவங்க மூலியமாக வெரிஃபை பண்ணணும். அதுக்கான கட்டணங்களை எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க பண்ணலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு மாநில காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய டொமைசைலுக்கு நாங்களால வெரிஃபை பண்ண முடியும், இன்னொரு மாநிலத்தில் வந்து அந்த காவல்துறை தான் பண்ண முடியும்ட்டு. இன்னும் பல இடங்கள்ல இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது மேனுவலாக தான் இருக்கு. அதை ஸ்ரீல கூட ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்செடுத்து வந்து இங்கே காமிச்சாங்கன்னா அது உண்மை நம்பக்கூடிய நிலைமை தான் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஐந்தாவது, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத விட எந்த அளவுக்கு இது ஊடுருவி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஹேண்டிலர் வந்து கட்டளை கொடுக்குறான், லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்தவன். அவன் வந்து டெல்லியில் வந்து ப்ராமினன்ட் இடங்கள்ல ஏற்கனவே குண்டு வெடிப்பு நடந்த இடத்துல வந்து போஸ்ட் ஓட்டிட்டு போகிறான். அவன் கூட லிங்க்ல இருக்கவன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் தமிழ்நாட்டில் இருக்கானுங்க, 2 பேர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் இது. ஸோ இந்த இடத்துல டெல்லி போலீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா கரெக்டான டைமில் இவங்களை பிடிச்சிருக்காங்க. பட் இதோடைய டீட்டெயில் விசாரணை நடந்த பிறகு தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிஸ்டம் டிசைன் என்ன, இவங்க என்ன இடத்தெல்லாம் தாக்கணும்னு முற்பட்டாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. தயவு செய்து வதந்திகளை மட்டும் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.